உலகெங்கும் வாழும் ஜோதிட நேரம் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான். உங்களை ஜோதிட நேரம் மிகவும் கவனமாக ஒவ்வொரு மாதமும் கவனித்து உங்களுடைய பலனை எந்த விதத்தில் சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கும்ன்றத மிகவும் நுட்பமாக அந்த கணிதத்தை உங்கள் முன் வைக்கிறோம். இந்த அக்டோபர் மாத பலனை பற்றி நாம் இனி பார்ப்போம். மலர்ந்த முகத்தோடு வளர்ந்த நிலையோடு வாழ்க்கையில் என்னுடைய வெற்றி கொடியை எப்படி நான் பிடித்து விடுவேன் என்று போராடி கொண்டிருக்கும் மீனராசி அன்பு நேயர்களே, எப்பதான் ஐயா இந்த பிரச்சனை தீரும்னு ஏக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு பல இன்பகரமான காரியங்கள் நடக்கும். இப்படியே தாங்க சொல்லி என்ன பல பேர் என்ன ஒரு வழி ஆக்கிட்டாங்கன்னு நீங்கள் பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அதையும் நான் கேட்குறேன். ஏன்னு கேட்டால் சில நுட்ப விஷயங்களை தெளிவாக சொல்ல முடியாது. உனக்கு பொருள் வேணுமா, ஆயில் வேணுமா? என்னோட கேள்வி. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க கேட்பாங்க, நான் இவ்வளோ கோடி இழந்திருக்கேன், பொண்டாட்டி பிள்ளைலாம் இழந்திருக்கேன், குடும்பத்தை விட்டுட்டேன், நான் தனியாக வந்து நிற்கிறேன், மீன ராசியில் பிறந்து நான் என்னத்தை கண்டேன், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்து நான் என்னத்தை கண்டேன்? ஏங்க அந்த ரேவதி நட்சத்திரம் புதனோட ஆதிக்கத்துக்கு உள்ளதுங்க. பாதகாதிபதியோட நட்சத்திரம் இந்த நல்ல குருவோட வீட்டில் வந்து உட்காந்துருங்க. பாதகாதிபதியோட நட்சத்திரத்தில் பூர்வ புண்ணிய சாணாதிபதி 5ஆம் அதிபதி சந்திரன் அதுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது என்ன பண்ணும்? இளைஞன் ரொம்ப ரொம்ப மென்மையான இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தாங்க புதன். அந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாத கொட 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 கொடன்னு போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க தாங்க சந்திரன். பாருங்க, கன்னியாக இருந்தால் புதன் வாயை தளர்ந்து நாக்கு கொட கொடத்து போனா அது சந்திரன். அதில் உச்ச சந்திரன், நீச்ச சந்திரன், வளர்ப்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன். பாருங்க, இந்த ஒரு இளைஞராக இருக்கிற அந்த பெண்ணானது இல்லை இந்த ஆணானது முதுமையாகும்போது அந்த சந்திரனாக மாறும்போது அவங்க மனநிலை பாதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்துல இந்த பிரபஞ்சத்தோட கூடுகின்ற திரிகின்ற இடத்துல மீனராசிக்கும் மேசராசிக்கும் இறுதி நிலையில் போய் உட்காந்துருக்கவங்களுக்கு உண்மையாக பல பேரை பார்த்து நான் வேதனைப்பட்டிருக்கேன். காரணம், உங்களை மாதிரி கஷ்டம் இதுவரை யாருமே பட்டிருக்க முடியாதுங்க. என் வாழ்க்கையில் இப்படி கஷ்டப்படுறதுக்காகவே நான் பிறந்தனான்னு கேட்பீங்க. இதில் வேற சுக்கர திசை வேற வந்திருந்து சுக்கரன் அங்கே இருந்துன்னு வச்சுங்க, அவ்வளோதான். உங்கள் நேரமெல்லாம் ஆஸ்பத்திரியோ அல்லவோ நான் இருப்பேனா இருக்க மாட்டேன்ற கேள்வியா? இவனை கேட்டால் குடுகுடுப்பக்காரன் ஒரு மாதிரி சொல்லுவான், இப்போ சாமியாரம் ஒன்று சொல்லுவான், ஆசாரி ஒன்று சொல்லுவான், பூசாரி ஒன்று சொல்லுவான். இப்படியெல்லாம் உங்களை அலங்கம்பலங்க அடுத்தி நடத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உள்ளே வேற 7 நாள் சனி வேற உள்ளே வந்து பூந்துருச்சு. அப்போ கிட்டவங்களுக்கு இப்போ கிட்டிடும் ராஜயோகம்னு எதிர்நீச்சல் போடுறதுக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. விரையாதிபதியே அந்த இடத்துக்கு வந்ததுனால, அவனே ஆயுள்காரனாக இருப்பதனால அவன் என்ன பண்ணுறான், எப்படி விரயம் பண்ணும்? சரி, இந்த விரயத்தை ஆக்கப்பூர்வ விரயம் ஒன்று இருக்குது, அழிவுபூர்வமான விரயம் இருக்குது. என்னது? இளமையாக இருந்தால் முதுமையாவாங்க, அது தானாகவே நடக்கும். படிப்பு சம்பந்தமாக உள்ளே போயிருங்க, ஒரு டெக்னிக்கல் கோர்ஸுக்குள்ளே உள்ளே போயிடுங்க. உங்களோட படிப்பு சம்பந்தமான இதுக்குள்ளே போகும்போது அதிக ப்ரெஷராக தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, அந்த ப்ரெஷர் தாங்க உங்களை நெறிப்படுத்துது. கடந்த கால ஒரு 5 ஆண்டு காலங்களாக நீங்கள் பட்ட துயரங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எத்தனையோ இது தோ மாறுச்சு, அதோ மாறுச்சு, இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லி தான் கொண்டு போவாங்க. இதில் இந்த இளைஞர்கள்லாம் 25 வயசுலேருந்து இந்த 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஏன் 1980 ஆரம்பித்தாங்க, அதுக்கு பிறகு 94 98 வரையும் பிறந்தவங்க படுற அவசியம் சொல்லவே முடியாதுங்க, சொல்லவே முடியாது. காதல் தோல்வி, காதல் பிரச்சனை, ஏமாற்றப்பட்டது, நம்பிக்கை துரோகம், நம்பி ஏமாந்தது, இவங்கெல்லாம் யாருக்கிட்ட ஓடி போய் என் குறைய சொல்கிறதுன்னு தெரியாத இருக்கிறவங்கெல்லாம் எங்கள்கிட்ட வரும்போது நான் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை வழி தெரியாது நிற்கிற இடத்துல நான் ஒரு விளக்கு அங்கே காட்டும்போது அதை எடுத்துகிட்டு ஓடி போய் அவங்க தப்பிக்கிற முறையை பார்க்கும்போது அந்த யூகத்திற்கு நம் முன்னோர்கள் கொடுத்திருக்க நிறைய பாடல்கள்.
யார் ஜாதகத்தில் 7ல் சனி செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுங்க, அந்த குடும்பத்தை நடத்தி பாருங்களேன். அந்த கணவனோட வாழ்ந்து பாருங்க. பெண்ணா இருந்தா, ஆணா இருந்தா அந்த பெண்ணோட வாழ்ந்து பாருங்க. 7ல் சனி செவ்வாய் இருந்தா. 8ல் சனி செவ்வாய் இருக்குது ஒரு பெண் ஜாதகத்தில், அந்த பொண்ணுக்கு வாலிபத்திலே கல்யாணம் நடக்காது. அப்படியே நடந்தாலும் வந்தவனையும் பிடிச்சி வயசானவனை ஆகி விட்டுரும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க காதல் காதல்னு. காதலோட மகிமை தெரியுமாங்க? எல்லா பெண்களும் பெண்கள் அல்ல. 6 வகையான பெண்கள். கர்ப்பப்பையில் 6 வகையான பிரச்சனை இருக்கு. வாய்வு இருக்கா, பூச்சி இருக்கா, அழுக்கு இருக்கா, பழைய ஒழுக்கு இருக்கா, இல்லை அந்த உறுப்பே பயனற்ற நிலையில சதைப்பற்றா இருக்கா, இல்லை அதுல அந்த உணர்வுகள்லாம் முட்டையாக வெடிச்சிருக்கா, இப்படிப்பட்ட பல வேதனைக்கு உட்பட்டு ஒரு தெய்வ பிறவியாக எடுத்த அந்த பெண்கள் தன்னை பாதுகாத்து வராங்க. இந்த சமுதாயத்தில் ஒரு குழந்தைய கொடுக்குறாங்கன்னு சும்மா சாதாரண நினைச்சின. இந்த 6 வகையான பெண்களை சுட்டி காட்டுவதற்கு தான் ஆறுமுகன் என்பவனை ஒரு தாமரையில் வைத்து காட்டுகிறார்கள். 6 வகையான பெண்களுங்க. நீங்க உடனே உங்க இன்பத்துக்கு நீங்க இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த இடம் கொடுத்த பிறருக்கு ஒருத்தருக்கு தலையை வலிக்கு, ஒருத்தருக்கு முதுகு வலிக்கு, ஒருத்தவங்களுக்கு நெஞ்சு அடைக்கும், ஒருத்தவங்களுக்கு தொடைய புட்டு போட்டது மாதிரி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக கலகாலத்து போயிடும். அந்த சூழ்நிலையும் அந்த பெண் எழுந்திருச்சு இரவு சந்தோஷத்தை கொடுத்துட்டு பகலில் எழுந்திருச்சு அந்த குழந்தைங்களுக்கு அவங்க படுற பாட பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த மனித பிறவியில் அதாவது இந்த பெண்களா பிறப்பதற்கு எப்படிப்பட்ட புண்ணியம் செஞ்சிருக்குன்னு அந்த முன்னோர்கள் நினைச்சுதான் எங்கு பார்த்தாலும் கோவில் குளங்கள்ல பெண்களை மேலே வச்சிருக்காங்க. அதுக்கு மேல ஒரு பாம்பை வச்சிருக்காங்களே ஐயா, அனுபவத்தில் கேட்டாரு. ஆமா ஐயா, பஞ்சபூதங்கள் கொண்ட தத்துவத்தை பாம்பாக காட்டியிருக்காங்க. படம் எடுத்து போய் நிற்கிது. ஏன்னு கேட்டா, அந்த பெண் பொறுமையாக இருந்தால் தேவியாக மாறுகிறாள். நீ கையெடுத்து கும்பிடுவ. கொஞ்சம் போச்சுன்னு வச்சுக்கங்க, அவ்வளவுதான், உன் தலையை மாலையா போட்டுக்கிட்டு காலியா நிற்பாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில் அன்பு, பாசம், காதல் என்ற நோக்கத்தில் பயணிக்கின்ற நீங்கள், அதாவது உணராத புரிஞ்சிக்காத தன்மையில சிக்கிக்கிறீங்க. அதுல நிறைய மீனராசி நேயர்களுக்கும், அந்த மிதுன ராசி நேயர்களுக்கும், கன்னியா ராசி நேயர்களுக்கும், தனுசு ராசி நேயர்களுக்கும் நிறைய நடந்திருக்கும், நடக்கும். அதுல இந்த துலாமும் ரிஷபமும் இருக்க, நாங்கள் பாவம் செஞ்சேன்ல, ஒரு செலவு நடிக்க தெரியணும். நடிக்க தெரிஞ்சிங்கன்னா தப்பிச்சிருங்க, நடிக்க தெரியலன்னா மாட்டிக்குங்க. இதுதாங்க உள்ள விஷயம். ஆகையினால் உங்களுடைய கஷ்டத்தை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு தெளிவு காட்டுகிறேன். உங்களுக்கு தீர்க்க தரிசனமானது கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். பரிகாரம் என்பதை நீங்க சொல்ல மாட்டீங்களே, ஏன் சாமி? நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு மனிதன் உடல்ல இருந்து ஆராசு நிறைய பாயுதுன்றது ஒரு இலக்கியங்கள் சொல்லுது, மருத்துவம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒரு கோவிலுக்குள்ள நீங்க போறீங்கன்னா, கோவிலுக்குள்ள இரும்பு கம்பியால் அடைச்சி சாமியை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள நீங்க போகும்போது உங்க ஆராசெல்லாம் அந்த இரும்பு கம்பியில படாது. அந்த முண்டிக்கிட்டு போகக்கூடாது. மன கட்டுப்பாடு, மன ஒழுக்க வேணும்னு தானங்க கோவிலை கட்டினாங்க. ஆசை, என் குழந்தைக்கு, என் பேரன், என் பரம்பரை, இப்படி நீ சொத்து சேர்ப்பதனால் உன்னுடைய சொத்துக்கள் நீ நினைச்சது போல ஆளுகிறார்களா வரும் வாரிசுகள்? இல்லையே, உட்கார்ந்து அதை அழிக்க தானே வராங்க. அதுதானே நாங்கள் திரிகோணஸ்தானம்னு சொல்றோம். 3, 6, 11 இருந்தால் இவன் ஓடி உடைத்து காசு சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவான். ஒருத்தர்கிட்ட அடிமையா இருந்து வேலை செய்வான். 1, 5, 9 இருக்கிறார்கள் என்றால் இவங்க பாட்டை முட்டு சொத்தை வச்சு ஆளப் போகிறான். அந்த பாட்டை சொத்தை ஆளும்போது நோயோடு ஆளுகிறானா, சுகமாக வாழ்கிறானான்னு பார்க்க தான் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரீங்க. 2, 7, 11 பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப். 2 வாய் வார்த்தையால் பொருளாதாரத்தை போட்டு பார்ட்னர்கிட்ட போட்டு அதன் மூலமாக லாபத்தை ஈட்டுவது. இந்த லாபஸ்தானத்தை பொறுத்து தாங்கள் உங்களுடைய வம்சா வழியை வளருதா தாழ்தான் பார்க்குறோம். அந்த 11ஆம் இடம் என்ன? வெற்றி சின்னம், வெற்றி கொடி, இவன் பரம்பரை எப்படி ஹிஸ்டரி எழுதுகிற இடம். அது எங்கே உள்ளது? உன்னுடைய குழந்தைக்கு 7ஆம் இடம்தான் 11ஆம் இடம். பாவமும் புண்ணியமும்
வெளியில் இருந்து வருவதில்லைங்க, நம்ம செய்வதை பொறுத்து தாங்க வருது. இந்த ஜோதிட கலையை பொறுத்தவரையும் இந்த அருமையான வழிகாட்டுதல் மூலமாக இந்த ஜோதிட நேரம் உங்களை அழகாக எடுத்து செல்கிறது. இதில் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வாததும் உங்களை சார்ந்தது. அது அத்தனையும் கமாண்ட்ல போடுங்க, சொல்றது சரியா தவறாக. காரணம் என்னன்னா, உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொண்டால்தான் எங்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயன்படுதா இல்லையான்னு தெரியும். ஆகையினால் உங்களுடைய பயண பாதையை வெற்றி பாதையாக மாற்றுவதற்கு இந்த ஜோதிட நேரத்தை அணுகுங்கள். உங்களுடைய வெற்றி பயணத்தை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவான்.